ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு முருங்கைக்கீரை பொடி போதும் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முருங்கைக்கீரைய வந்து பார்த்தீங்கன்னா, நிழல்லே வந்து 1 வாரத்துக்கு நல்லா உடைச்சு அப்படியே வந்து போட்டுருங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இலை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா எடுக்க தேவையில்ல. அதுவே நல்லா உதிர்ந்து வந்துரும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து 1 வாரத்துல நல்லா காஞ்சு வந்துரும். முருங்கைக்கீரையில எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரியும். ஆனா டெய்லி வந்து அத எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த மாரி பொடி செஞ்சு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நம்ம எடுத்துக்கிற மாரி இருக்கும். உடம்புக்கே ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 50 கிராம் போல துவரம்பருப்பு, 50 கிராம் போல கடலைப்பருப்பு. நான் வந்து இன்னைக்கு 50 கிராம் போல கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல ஜீரகம், 2 ஸ்பூன் போல மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டை உரிக்காம கூட சேர்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு நான் உரிச்சு வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய், புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள். இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காஞ்சு தான் இருக்கும். இருந்தாலும் வானல்ல போட்டு வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்குன்றதால கொஞ்சமா பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு, இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு மிளகு, ஜீரகம், புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரையை வந்து வெயில்ல காய வைக்கணுமானா வேண்டாம். ஏன்னா ஒரு வாரத்திலேயே வந்து நிழல்லே வச்சீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிரும். வெயில்ல காய வச்சா பார்த்தீங்கன்னா அது கலருமே சேஞ்ச் ஆயிடும். இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிரீனிஷா இருக்கிறப்ப தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா அரைச்சிட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொரகொரப்பா வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு மைய வேணாலும் மைய அரைச்சு டப்பால நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டு போகும்னா கண்டிப்பா வந்து கெட்டு போகாது. இது வந்து எதுக்கு செய்யலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. மினி இட்லிக்கு வந்து செஞ்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு இந்த பொடியை கொஞ்சமா போட்டு மினி இட்லி வந்து போட்டு கிளறி பசங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யறப்ப பார்த்தீங்கன்னா சட்னி கூட தேவையில்ல. அப்படியே வேணுனா கூட சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா கூட சட்னி வேணா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றுவோம் இல்லையா? அது மேலேயே கொஞ்சம் பொடி மாதிரி தூவி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் இட்லி பொடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம இட்லி பொடி மாதிரியும் சாப்பிடலாம். சாதத்துல வந்து டக்குன்னு வந்து சாதத்துக்கு சாப்பிடணும்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.